3வது வசனம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 18:3 முதல் வார்த்தை மாத்திரம் வாசிப்போம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். முழு வசனத்தையும் நான் புரிஞ்சுட்டு வேற மாதிரி எடுத்தான். பட் ஆண்டவர் இந்த முதல் வார்த்தையை ஞாபகப்படுத்தான். துதிக்கு பாத்திரர். அவன் சொல்றான், என் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னு. ஸ்தோத்திரம். யார் அவர்? துதிக்கு பாத்திரர் அப்படின்னா அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன், அவரை தேடுவேன், அவருக்கு அவருடைய காரியங்களை செய்வேன். அப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட அவன் தொடங்கும் போது என்ன சொல்றான், என் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை அப்படின்னா. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்லணும், என் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்களேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, நம்ம இப்படி தேவனை துதிக்கிறோமா, தேவனை தேடுகிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அவர் நமக்கு துதிக்கு பாத்திரராக இருக்க வேண்டும். சரி, அப்போ துதி எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், துதி எப்படி வரும், துதி எப்படி துதிப்பது அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனால ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். தேவனை துதிக்கிற விதங்கள் அப்படின்னா, அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுறது தேவனை துதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு அடையாளமான வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் சங்கீத புஸ்தகம் முதல் குறிப்பு அதான், ஸ்தோத்திரத்தினாலே அவரை துதிக்கிறோம் நம்ம, இல்லையா? சங்கீதம் 50:23 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 50:23 வேகமாக. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். போதும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன். சத்தமா சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, என்ன போட்டிருக்கு? எல்லாரும் சத்தமா சொல்லலாம். என்ன போட்டிருக்கு? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீங்க எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவாக நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். நமக்கு ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. என்ன வருது? ஆத்திரம் தான் வருது நமக்கு நிறையா, இல்லையா? புலம்பல்கள் தான் வருது. எப்பவுமே நம்ம நாவில, நம்ம வாயில அப்பப்போ என்ன செய்யலாம்? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்றது ஆண்டவரை துதிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொன்னா, எக்காலத்தில் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் என் வாயில் அவர் துதி இருக்கும்ன்றான். அப்போ இப்படிதான் நம்ம எந்த நேரத்திலும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்க முடியும்? ஸ்தோத்திரத்தினாலே தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை உங்கள் இருதயம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த அனுபவத்தை விடாதீங்க. சில பேருக்கு இருக்கும், உங்கள் இருதயத்திலேருந்து துதி வரணும், ஸ்தோத்திரம் வரணும். புரியுதா உங்களுக்கு? எப்போது ஸ்தோத்திரம் அதிகமாக வரும்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு இயற்கையாகவே அந்த கிருபையை தருவார் ஆண்டவர். ரட்சிக்கப்படும் போதே உங்களை அறியாமலே உங்கள் நாவில், வாயில் என்ன வந்துகிட்டே இருக்கும்? ஸ்தோத்திரன்ற வந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் சொல்லுவோம். ஆனால் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் உங்களை இருதயங்களை அடைத்து விடும். ஸ்தோத்திரம் பண்ண முடியாமல், துதிக்க முடியாமல் உங்கள் இருதயங்கள் என்ன செஞ்சிடும்? அடைத்து விடும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி நம்ம வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வரும்னா, தேவன் அந்த மாதிரி சூழ்நிலையில தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் நினைக்கும் போது, சார்பு கம்மி பண்ணும், தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? தானா ஸ்தோத்திரம் தானா வரும். பேசுவை நாட்டி தம்பி பேசல சார். ஸ்தோத்திரம் என்ன செய்யும்? போதும், தானா வரும். அல்லேலூயா. ஆமாம், அது தேவன் செய்த நன்மைகளை நினைக்கும் போது தான். நீங்கள் வாசிங்க எடுத்து லூக்கா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு, நல்லா கவனிங்க, உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் அவருடைய உரத்த சத்தத்தோடு அவரை மகிமைப்படுத்தி, அவர் செய்த நன்மையை நினைச்சு அவன் என்ன பண்றான்? ஓடி வந்து உரத்த சத்தமாக சொல்றான். நான் பாருங்க, நம்மளாம் என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்களா, ஸ்தோத்திரம் லேலே சொல்லுங்கண்ணா, லேலூயான்னு என்ன செய்ய மாட்டேங்குது நமக்கு?
தேவன் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு என்ன வரும்போது நம்ம இருதயத்தில் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம இருதயம் அனல் கொள்ளும், உற்சாகம் கொள்ள வேண்டும். சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ லாட்டரி சீட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை இல்லையா? அந்த ஆசைக்கெல்லாம் போயிடாதீங்க, அது பாவம். லாட்டரி சீட்டை வாங்கி இதில் காசு உழுகும்னு உட்காந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஏன்னா சில இடங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ 1 கோடி ரூபா உங்களுக்கு திடீர்னு லாட்டரி சீட்டு கதையே வேணாம், அது சபிக்கப்பட்டது. ஏன்னா நிறைய பேர் அதில் போய் மாற்றுறீங்க, கவனமாக இருக்கணும். இன்னும் கள்ள சந்தையில் லாட்டரி சீட்டு விற்கிறான், அதை நீங்கள் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் துட்டெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் கடைக்காரனாக தான் ஆகணும் இல்லையோ, ஒரு நாள் சம்பாதிக்க முடியாது. 1994ஆம் ஆண்டு 1 நம்பர் லாட்ரி சீட் கடை வச்சுருந்தவன் நான். கடையே வச்சுருந்தேன், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு வெளியிலே வருது அது. அந்த கடையே நான் வச்சுருந்தேன், புரியுதுங்களா? பல லட்சங்கள் சம்பாரித்தேன், பல லட்சங்கள் அதில் விட்டு தான் மிச்சம் மொழிய, எக்ஸ்ட்ரா கூட இருந்து காசு போகும் மொழிய, எந்த சூழ்நிலையிலிருந்தும் நீங்கள் அதை சம்பாதித்து விட முடியாது. ஸ்தோத்திரம். சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? ரைட். அப்போ கவனிங்க, திடீர்னு ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு சொத்து மூலமாகவோ ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு கிடச்சிருச்சு, எதிர்பாராத ஒரு நன்மை கிடைச்சிருச்சு, ஒரு 50 லட்சம் 1 கோடி கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? 1 கோடி கிடச்சிருச்சுப்பா அப்படியா சொல்லுவீங்க? நீங்கள் கூட இல்லை, உங்களுக்கு கிடைச்ச 1 கோடி ரூபா கிடைச்சதை கேள்விப்பட்டாங்க பார்த்தியா வேற ஒரு ஆள், அவங்களே போய் அடுத்து கொண்டு அவங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைச்சிருச்சுப்பா என்ன சொல்ல மாட்டாங்க? இவனே சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நடந்த நன்மையை கேள்விப்படுற ஆளே என்ன பண்ணுவான்? உங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சுப்பா, உங்களுக்கு அவ்வளோ காரியம் பெருசாக ஒன்று நடந்துருச்சுப்பான்னு அவங்களே பெருசாக பேசுவாங்க. அப்போ நீ எவ்வளோ பெருசாக சொல்லுவ? அதுபோல தேவன் நமக்கு செய்த நன்மைகள் நிறைய இருக்கா இல்லையாங்க? அவன் பாருங்க, அப்படி உரத்த சத்தத்தோடு அந்த உற்சாகம் தானா வருது பார்த்தீங்களா? தேவன் செய்த நன்மையை நினைக்கும் போது ஒன்று கண்ணீரோட நன்றி சொல்லுவோம், இல்லாட்டி உரத்த சத்தத்தோடு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் மகிமைப்படுத்தி, அதான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. அதுக்கு நமக்கு என்ன வரமாட்டேங்குது? ஆனால் புலம்பல் வருகிறது. ஸ்தோத்திரம். துதிக்கு பொதுவாக என்ன வந்துடுது நமக்கு? புலம்பல். சங்கீதம் 30 நீங்கள் 11-12 வாசிங்களேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் அப்படின்னு எப்படி தெரியுங்களா? இந்த சங்கீதம் நல்லா கவனிக்கணும், நல்லா கவனம் இருக்காம உங்களுக்கு? இந்த சங்கீதம் அவர் ஒரு புலம்பலுக்குள்ள இருக்கிறார், ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறார், ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்கிறார். இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த புலம்பல் மாறணுமே, இந்த இக்கட்டு மாறணுமேன்னு சொல்லி தேவனை துதிக்கிறாரு, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றார். தேவன் தானா என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? புலம்பலை மாற்றி ஆனந்த களிப்பை ஆண்டவர் கொடுத்துட்டார். புலம்பலை மாற்றி ஆனந்த களிப்பு. நாம் நன்மை நினைக்காம இப்போ இருக்கிற சில பிரச்சனைகளை நினைத்து நம்ம எப்போவுமே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? புலம்பிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, ஐயா இந்த காரியம் அப்படி இருக்கு, இந்த விஷயம் அப்படி இருக்கு, அந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு. ஏதாவது ஒன்றை நமக்கு முன்பாக பிசாசு பிரச்சனைகளையே தான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டே இருப்பான். நீங்கள் அதையே சிந்திச்சு அதையே முன்னாடி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அசைக்கப்படாமல் இருந்துருவீங்களா? நான் சொல்றது விளங்குதாமா உங்களுக்கு? அசைக்கப்பட்டுருவீங்க. எப்போ நம்ம அசைக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தேவனை நமக்கு முன்பாக நிறுத்தும் போது தான். எப்படி நம்ம அவருக்கு முன்பாக நிறுத்துகிறோம்? அவர் ஸ்தோத்திரத்தினால் அவர் செய்த நன்மையை நினைக்கும் போது தான் நீங்கள் அவரை நமக்கு முன்பாக நிறுத்த முடியும். நம்ம இன்னும் கொஞ்சம் பேசு, புரியுதா உங்களுக்கு? அப்போதான் என்ன செய்ய முடியும்? தேவனை நமக்கு முன்பாக நிறுத்துகிறோம். புலம்பும் போது, பிரச்சனையே முன்னாடி இருக்கும் போது, பிரச்சனைக்குரியவன் பிசாசு. அதையே நினைக்கிறோம், எழுந்தா நினைக்கிறோம், படுத்தா நினைக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் நான் மனுஷனுடைய இயல்பே இது. மனுஷனுடைய இயல்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்மைகளை மறந்து போகும். சில பேர் சொல்லுவாங்களே, அவன் நன்றியே இல்லாதவன்டா, என்ன செஞ்சிட்டான்? நன்மையை மறந்து போயிட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் எவ்வளோ பேர் அப்படி பார்த்துருக்குறேன்.
மறந்துடுவாங்க. அவங்க ஏதோ எனக்கு உபகாரம் பண்ண மாதிரி பார்ப்பாங்க சில பேரெல்லாம். அல்லேலூயா. நான் ரட்சிப்புகள் நடத்தியிருப்பேன், நான் அவங்களுக்கு உபகாரம் பண்ணியிருப்பேன், நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நான் அவங்களுக்காக சில வேலைகள் செஞ்சுருப்பேன். ஆனால் அவங்க என்னமோ நான் எனக்கு உபகாரம் பண்ண மாதிரி என்னை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த செய்த உபகாரத்தை அவர்கள் நம்ம மூலமாக கிடைச்ச அந்த நன்மையை அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் நமக்கு எப்பவுமே உண்மையுள்ளவர்களாக இருப்பாங்க, தேவனுக்கும் உண்மையுள்ளவர்களாக இருப்பாங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போது நம்ம சில பேர் சொல்லுவோம் நன்றியே இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் நினைத்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த நன்மைகளை நம்ம நினைக்காத அளவுக்கு நம்ம மனம் மறந்து போகும். மாம்சீகத்தில் இருக்கிறோம், நம்ம ரத்தம் அப்படிப்பட்டது, நம்ம சரீரத்தில் இருக்கிறோம். எவ்வளவு ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருந்தாலும் நல்லா கவனிங்க, அதெல்லாம் ஒரு நொடியில் மறந்துட்டு நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை. அதுக்கு உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இப்படியெல்லாம் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அவருடைய யாருக்குமே என்ன செய்ததில்லை. புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்த்ததில்லை. எகிப்தில் நடந்த அற்புத அதிசயங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பேசப்படுகிற ஒரு மகா பெரிய காரியமாக இருக்கிறது இல்லையா? 10 விதமான அற்புத அடையாளங்களை அங்கே என்ன செய்தார்? எகிப்தில் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக செங்கடலை கடந்து வர பண்ணி, பார்வோன் துரத்திட்டு வந்தவன் அதே செங்கடலில் மூழ்கடிச்சு அவங்கள இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிற வேளையில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இவ்வளவுதான் பிரச்சனை. அல்லையா சொல்லுங்க பாப்பா. என்ன இல்லை? சாப்பாடு கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு, இங்கே கிடைக்குமான்னு சந்தேகம் வந்துருச்சு. வனாந்தரம் இங்கே எப்படி சாப்பாடு வரும்னு கோவம் வந்துருச்சு அவங்க. ரெண்டாவது தண்ணி இல்லை, இங்கே தண்ணி இல்லை, சாகவா போகிறோம். அப்போ பார்த்துங்க, அந்த இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்ததை வனாந்தரத்தில் சாகடிக்குவா நம்மளை கொண்டு வருவார். அந்த உணர்வு அவனுக்கு இல்லாதனால, அந்த எண்ணம் இல்லாதனால தேவனை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே இவ்வளோ அற்புதங்களை செய்து கொண்டு வந்தீங்களே, எங்களுக்கு தண்ணீருக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணால் மோசையும் ஆச்சரியப்பட்டிருப்பான். என்னடா நம்ம செய்ய வேண்டிய வேலை இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. பின்னாடிக்கெல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், பிள்ளைகளால் சில சூழ்நிலைகள் இருக்கலாம், அடுத்தது என்ன நான் செய்ய போகிறேன்ற காரியங்கள் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகள் சில பேருக்கு இருக்கலாம். ஸ்தோத்திரம். சொல்கிறது விளங்குதாங்க? இப்படி ஏதாவது ஒரு பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் செய்த அந்த நன்மையை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், தேவன் உங்களை நடத்தி வந்த சில விதத்தில் உங்களுக்கு சில காரியங்களை செய்திருப்பார் பாருங்க. அதை நினைத்து இப்பொழுது துதித்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? புலம்பலை, இப்போ இருக்கிற புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக உனக்கு மாற்ற வல்லவராக இருக்கிறார். மாறிடும் நிச்சயமா. இன்னும் இந்த ஆராதனை வேளையில் நான் அடித்து சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகும்போதே உங்கள் வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரே நீ நான் புலம்ப மாட்டேன், உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்லி இன்றைக்கி உன் இருதயம் மாறுன்னு சொன்னால், இந்த வாரத்தில் தேவன் உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிச்சயம் மாற்றுவார். கவனிங்க, யோசபாத் ராஜா பெரிய நெருக்கடி வந்து விட்டது. யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க, எந்த ராஜாக்களும் செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு ஊழியக்காரன்னா நான் செய்யலாம், வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், துதிக்கலான்னு கூப்பிடலாம் இல்லையா, ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவன் வித்தியாசமாக செய்கிறான் பாருங்க. கர்த்தர் ரட்சிப்பை தருவார்னு சொல்லி தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை வந்த உடனே எதிரிகள் பெருங்கூட்டமாக நிற்கிறாங்க, ஆபத்து கிட்டி இருக்கிறது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? ஆயுதத்தை அதிகப்படுத்துவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் தேவனை தேடி தேவனை சார்ந்தே தான் ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ பெரிய போலீஸ் அதிகாரியாக இருந்த ஒருவர், அவர் அவர் பேர் தெரியுமா? என்னடா பேர்? இப்போ தான் மு.க. ஸ்டாலின் ஒரு இதில் பெரிய போலீஸ் அதிகாரி ரிட்டையர்மெண்ட் ஆனார். அவர் இஸ்ரவேலர் பற்றி அந்த சரித்திரங்களை போட்டுட்ருக்கிறார். சைலேந்திர பாபுவா அவருதை நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த போட்டு பாருங்கள். அவ்வளவு துல்லியமாக, அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு அழகாக ஒவ்வொரு காரியங்களும் போட்டிருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் இந்த 1940 அவர்கள் 47 குடி ஏறின உடனே, குடி அப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாங்க, உடனே சுற்றி இருந்த அண்டை நாடுகள் அத்தனை பேர் சேர்ந்து இவர்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களாம்.
இவர்கள் இப்போதான் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க, இவங்க இராணுவ கட்டமைப்பு இல்லை, இன்னும் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படலை. எந்த ஒரு காரியம் ஒழுங்குபடுத்தாத நேரத்தில் எல்லாம் சுற்றிக்கிற சீரியா, பாலஸ்தீனா, அரபு தேசம், இவங்க எல்லாரும் ஈரான், இவங்க எல்லாரும் எகிப்து வரைக்கும் சுற்றி எல்லாரும் சேர்ந்து இவர்களை எதிர்த்த போது அந்த சூழ்நிலையில் கூட அவர்கள் கூட தேவன் இருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். சில காரியங்களை செய்து, சில அற்புத அடையாளங்களை செய்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அவர்களை போய் தாக்கக்கூடாத அளவுக்கு சில காரியங்களை ஆண்டவர் செய்தார்னு சரித்திரபூர்வமான ஆதாரம் இருக்கான். வெற்றி பெற முடியல அவங்களால அப்படின்னு சரித்திரபூர்வமான ஆதாரம். அதே போல் 67 மீண்டும் எகிப்தில் இருக்கிற நாசர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அதிபர் இஸ்ரவேலை கட்டமைப்பை உடைக்கணும், அதை மறுபடியும் நம்ம கைப்பற்றணும்னு சொல்லி அவர் முயற்சி எடுத்து திட்டமிட்டு ஒரு நாளை நியமித்து, எப்படி ஈரான் இஸ்ரவேல் யுத்தம் நடக்குது, இது மாதிரி ஒரு நாளை நியமித்து அவங்க யுத்தத்துக்கு தயாராகி இஸ்ரவேலை அழிக்கணும்னு நாள் டேட்டு குறிச்சிட்டாங்களே, இந்த நாள்லேருந்து நாங்கள் யுத்தம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இஸ்ரவேல் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆலோசனை, அவங்க திட்டம் போட்ட ஒரு வாரத்திற்கு முன்னாடி நம்ம அங்கே என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி நம்ம யுத்தத்துக்கு போயிடணும் அங்கே அப்படின்னு சொல்லி இவங்க திட்டமிட்டுருக்கிறாங்க. அந்த நாளில் அங்கே எகிப்தில் இருக்கிற அதிபரோ அதில் முக்கிய நபர்களோ அவங்க இன்னும் டைம் இருக்குன்றனால வேறு அலுவலகத்தில் இருந்ததுனால இவங்க 5 நாளில் கரெக்டாக அவர்கள் திட்டமிட்டு 5 நாளைக்கு முன்னாடி இவர்கள் யுத்தத்துக்கு தங்கள் காரியங்களை ஆயத்தப்படுத்தி ரொம்ப தீவிரமாக எல்லா வேலையும் ரெடி பண்ணி எப்படியெல்லாம் செய்யணுன்ற காரியங்களை இது பண்ணி உள்ள நுழைஞ்சு அவங்களுடைய முக்கியமான எல்லா இடங்களையும் அடித்து இஸ்ரவேல் தேசத்தில் குறுகி இருக்கிற இடம் இல்லை, எக்ஸ்ட்ரா சில இடங்களே அவங்க கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அந்த 1967 ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்தார். சத்தமாக தான் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த நாடை குறித்து இன்னைக்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டாரா, ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டாரா அப்படின்னா இல்லை. நீங்கள் கவனிக்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்களை ஆண்டவர் காப்பதற்கு காரணம் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோப்போடு செய்த உடன்படிக்கையை நினைத்து அவர்கள் தேவன் பூமியிலே கிரியை செய்வதற்கு ஒரு வழியாக, ஒரு வாசலாக இருந்த சந்ததி அவர்கள். கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு ஒரு வழியாக, வாசலாக இருந்த சந்ததி. அதனால் அந்த சந்ததியை, அந்த ஜனங்களை காப்பதற்காகவும் அவர்களை ஒரு கூட்டத்தை தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வதற்காகவும் அந்த தேசத்தை வைத்து தான் மையமாக வைத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிக்கப் போகிறார். அவர்களை நித்தியத்தில் கொண்டு வருவதற்கு அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இரக்கம் செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு அவர்கள் ரட்சிப்பு இல்லை, இன்றைக்கு அவர்கள் செய்கிற காரியங்கள் சிலது தவறு. ஆனால் அவர்களை காப்பதன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம். ஏன்னா இயேசு மறுபடியும் அங்கே தான் வரணும். அதை மையமாக கொண்டு தான் ஒரு 1000 வருஷம் அரசாட்சியை நிலவப் போகிறார். புரியுதா உங்களுக்கு? அதே புதிய எருசலேமாக இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும் புதிய எருசலேமை தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வரப்போகிறார். என்ன கவனிக்கிறீங்களா எல்லாரும்? சோத்திரம். சத்தமாக சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ பாருங்க, அந்த யுத்தத்தில் அவன் செய்த காரியம் யோசபாத் என்ன பண்ணுறான், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி, அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்தார் அவர்? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணுறான், ஆராதிக்கிற கூட்டம் தான் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களில் தாவீது ஏற்படுத்திட்டு போன காரியம். ஒரு ஆராதிக்கிற கூட்டத்தை, துதிக்கிற கூட்டத்தை அவன் தான் ஃபஸ்ட்டு ஏற்படுத்தினான். அவன் துதிக்கிறவனாக இருந்ததுனால யுத்தத்துக்கு போறதுக்கு பொதுவாக அவன் யாரை கொண்டு வந்து நிறுத்துறான்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? யாரை கொண்டு வந்து நிறுத்தினான்? துதிக்கிறவர்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினான். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அவங்க இங்கே துதிச்சிட்டு இருக்கிறாங்களா, அங்கே எதிரிகள் தாமாகவே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்களா. இந்த ரகசியம் உங்களுக்கு பெரிது. இந்த காரியத்தை தேவ பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், எதிரி உங்களுக்கு விரோதமாக பிசாசு, மனுஷன்ல எங்கெங்க வேலை செய்கிறான், உன் தொழிலில் எங்கே கை வச்சிருக்கிறான், உன் குடும்பத்தில் எங்கே கை வச்சிருக்கிறான், உன் சரீரத்தில் எங்கே கை வச்சிருக்கிறான், எங்கே உனக்கு பாதிப்பை உண்டாக்குறான், எங்கே உன் கட்டமைப்பை உடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எங்கே லைஃப்பை உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். சொல்றது விளங்குது? எழும்ப முடியல, அடுத்த கட்டத்தை நோக்கி நான் முன்னேற முடியல அப்படின்ற சூழ்நிலையை உனக்கு எங்கே உருவாக்கி வச்சிருக்கிறான், எங்கே உண்டாக்கி வச்சிருக்கிறான். கவனிக்கிறீங்களா எல்லாரும்?
அப்போ நம்ம இதை செய்ய தவறுகிறோம். எதை செய்ய தவறுகிறோம்? அப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு உன் வாழ்க்கையில் வரும்போது நீ முழங்கால் படியிட்டு கர்த்தர் நல்லவர் என்று கொஞ்ச நேரம் அவரை ஆராதிச்சு கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நாமத்தை நல்லா உயர்த்தி துதிச்சு பாரு. எங்க சத்துரு உனக்கு விரோதமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறானோ தானாக கர்த்தர் ஓட பண்ணுவார். உனக்கு எதிராக இருக்கிறதை வெட்டுண்டு விழும்படி செய்வார் ஆண்டவர். கையை தட்டி நல்லா ஆர்ப்பரிக்கலாமே. நீ இப்போ துதிச்சு ஆர்ப்பரிச்சாலே விழும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற வல்லமையை கர்த்தர் விலை பண்ணட்டும். உங்களுக்கு எதிராக இருக்கிற வல்லமைகளை விலை பண்ணட்டும். ஒரு ராபாலா சந்தராலா தூராபாலா தராபா. அப்படியே நல்ல ஆவியில கண்களை மூடி ஒரு ராம குடும்பங்களுக்கு எதிராக, உன் வேலை ஸ்தலங்களுக்கு எதிராக, உன் சரீர நன்மை சுகங்களுக்கு எதிராக, ஆமேன், உன் வாழ்க்கையின் மேன்மைக்கு எதிராக எங்கெல்லாம் சத்துரு போராடி கொண்டிருக்கிறான், எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான், உன் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடி, உன் வாழ்க்கையில் உயரக்கூடாதபடி எங்கெல்லாம் சூழ்ச்சிகளை உருவாக்கிட்டு இருக்கிறான். நல்ல கர்த்தரை துதி. நீ தேவ பிள்ளைனா துதிப்ப. கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு ராபாலா சந்தராபா விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நல்லா ஆர்ப்பரிங்க பார்ப்போம். போதாது இது, போதாது இது. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே விழுந்து போகிறது, இப்பொழுதே விழுந்து போகிறது. கடன் சுமைகளை உண்டாக்குற, கடன் பாரங்களை உண்டாக்குற, பொருளாதாரத்தில் எழும்ப விடாதபடி நெருக்கடிகளை உண்டாக்குற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் சத்தம் கொடுக்கறத விட நீங்க உண்மையா இருதயத்திலிருந்து சத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் சொல்றதுக்காக எழும்பக்கூடாது. ஒரு ராமாநாத் ராபாலா சந்தாராபா ரியாந்தராலகா ஷபாலா தூரா மரியாந்தரே ரிக்க பௌதரபலபா ரியாந்தரலதரபா சந்தரலதரபா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் 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 யாரெல்லாம் முழு மனதோடு துதிக்க விரும்புகிறீங்களோ துதிக்கலாம். வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். ஸ்தோத்திரம் அப்பா. நான் சொல்றதுக்காக அல்ல, நீ உண்மையாய் துதிக்கும் போது, உண்மையாய் இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்யணும். நான் இங்கே துதிக்கிறேன். கர்த்தர் எதிரியை, எனக்கு எதிராக இருக்கிற காரியங்களை கர்த்தர் விலை பண்ண வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆர்ப்பரித்து துதிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஒரு நிமிடம் டைம் இருக்கு உங்களுக்கு. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். விடுதலை வேணுங்கிறவர்கள் உண்டு, இங்கே விடுதலை வேணுங்கிறவர்கள் உண்டு. தாகமா ஜெபம் பண்ணுங்க, தாகமா ஜெபம் பண்ணுங்க, தாகமா துதிங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். எந்த பகுதியில் விடுதலை எதிர்பார்க்கிற, எந்த பகுதியில் சத்துருடைய போராட்டம் இருக்கிறது, அது இப்பொழுது விழுந்து போகட்டும். அது இப்பொழுது நீ துதிக்கும் போது இயேசுவே உமக்கு மகிமைன்னு சொல்லி, நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், உம்மை மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லி துதிக்க துதிக்க நீ ஸ்தோத்திரம் பண்ணு. உயரத்தில் இருக்கிற அந்த பாரம், அந்த அழுத்தம் உன்னை விட்டு வெளியேறும் இப்பொழுது. அல்லேலூயா. உன்னை கவி பிடித்திருக்கிற அந்த பிரச்சனை, உன்னை கவி பிடித்திருக்கிற அந்த பாரம், அழுத்தம், மன அழுத்தம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகிறது, விலகுகிறது. கர்த்தர் விடுதலை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலையை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை கொடுக்கிறார். இந்த பொல்லாத ஆவிகள் ஓடுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா மகிமைப்படுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா இவர்கள் துதி செய்ய தொடங்கிய போது எதிரிகள் விழுந்தவுடனே அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. என கவனிக்கணும் எல்லாரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அற்புதம் நடந்த பின்பு, கொஞ்சம் சவுண்டு குறைச்சு, அந்த அற்புதம் நடந்த பின்பு பிரைஸ் தி லார்ட் என்ன நடந்தது தெரியுங்களா? அவர்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு 4ஆம் நாள், எடுத்து வாசிங்க அந்த வேத பகுதியை. என்ன செய்தார்கள்? 4ஆம் நாள் 20:21. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அங்கே என்ன பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? வெற்றி கிடைத்து முடிந்தவுடனே என்ன செய்தாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி, இந்நாள் வரை இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். 4ஆவது நாள் என்ன பண்ணாங்க? கர்த்தர் சமூகத்தில் போய் கர்த்தரை துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதாவது நல்லா கவனிக்கணும்.
அவங்க பிரச்சனையான நேரத்துலையும் அவங்க கர்த்தரை துதிச்சாங்க, நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. புலம்பல் ஆனந்த களிப்பு ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த ஆனந்த களிப்பு வந்த உடனே அவங்க ஓடி விடலை. எப்படி அந்த குஷ்டரோகி வந்து ஸ்தோத்திரம் பண்ணான் பார்த்தீங்களா? நன்மையை பெற்ற உடனே என்ன பண்ணாங்க? ஆண்டவரே, இவ்வளோ பெரிய இக்கட்டிலிருந்து, இவ்வளோ பெரிய நெருக்கத்திலிருந்து, இவ்வளோ பெரிய பாரத்திலிருந்து, இவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலையிலிருந்து எனக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வெள்ளி ஆமேன் சத்தமாக சொல்லுங்களேன். நல்ல கரத்தை உயர்த்தி பலமாக தான் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த இருதயம் வேண்டும். தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட பின்பும் நாம் தேவனிடத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயம் தேவை. தேவனிடத்தில் நம்ம நன்மையை பெற்றுக்கொண்டும் தேவனை மகிமைப்படுத்தாத இருதயம் கூடாது. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அவன் சொல்றான், துதிக்கு பாத்திரர் ஆகிய என் கர்த்தரை அப்படின்னு. என் துதிக்கு பாத்திரர். அப்ப தேவனை துதிக்கிறதுக்கு தான் உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த ஜனங்கள் எதுக்காக தெரிந்து கொண்டேன் சொல்லுங்க. இன்னைக்கு துதி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதான் ஆண்டவர் உணர்த்துகிறார். துதி இல்லை அநேகருக்குள்ளாக, ஸ்தோத்திரம் வரமாட்டேன் அநேகருக்குள்ளாக. தேவனை மகிமைப்படுத்துறது குறைஞ்சு போயிருக்கு. நீ காலையில் எந்திரிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்றியா தேவ சமூகத்தில்? சொல்லுங்களேங்க ஒரு அல்லேலூயாமே. அப்ப அதுக்கு தான் உன்னை தெரிந்து கொண்டார். அவரை ஆராதிக்கிறதுக்கு தான் உன்னை தெரிந்து கொண்டார். அவரை துதிப்பதற்கு தான் உன்னை இங்கே பரலோகம் போனால பிரசங்கம் எல்லாம் கிடையாது. அங்கே போய் முட்டி போட்டு உன்னை ஜெபம் பண்ணனாலும் சொல்ல போகிறதில்ல. பைபிள் வசனத்தை ஒப்பின்னு சொல்ல போகிறதில்ல. சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்ல போகிறதில்ல. விளங்குதாங்க? அங்கே வந்து பரிசுத்தமாறு அப்படின்னு சொல்ல போகிறல. ஏன்னா அங்கே எல்லாமே பரிசுத்தம் தான். தேவனை வசனமாக அங்கேயே இருக்கிறார். அங்கே ஜெபம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அங்கே என்ன மட்டும் தேவை? அங்கே ஒரே துதி மட்டும்தான் இருக்கும். கர்த்தரை உயர்த்துகிற துதி மட்டும்தான் பரலோகத்தில் இருக்கு. இங்கே துதிச்சா அங்கே போய் நீ துதிக்கலாம். பின்னாடி இருக்கிறவங்க நல்லா கை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். விளங்குதா உங்களுக்கு? இப்போ அங்கே அது மட்டும்தான். அங்கே போய் வேறு ஜெபம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே தான் ஜெபம், பைபிள் வாசிப்பு, பிரசங்கம் எல்லாம். அங்கே அதெல்லாம் கிடையாது. சொல்கிறது விளங்குதாங்க? அப்போது துதிக்க தான் உன்னை என்னை தெரிந்து கொண்டார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேர், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ சங்கீதக்காரன் அவ்வளவு உரிமையோடு என் துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி அப்படின்னு. அல்லேலூயா. ஆமாம், அவர் தான் அதுக்கு பாத்திரர். இன்னைக்கு எல்லாம் வெளியில் நடக்குது, இதெல்லாம் இல்லை. தேவன் மட்டும்தான் துதிக்கு பாத்திரர். அவர் தான் அவன் தான் திருடுறான். அதை எல்லாரும் என்னை ஆராதிக்கணும்னு திருடுறான் அதை. ஆனால் அவர் தான் துதிக்கு பாத்திரருங்க. அவர் மாத்திரம்தான் துதிக்கு பாத்திரர். அவரை துதிக்கணும். அப்போ எப்படி? அப்படிதான் எப்படி துதிக்கிறது அதான் பார்த்தோம். நன்மையை நினைத்தா துதி வரும். ஸ்தோத்திரம் பண்றவன் சத்தமாக சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்றவன் என்ன செய்கிறான்? தேவனை மகிமைப்படுத்துகிறான், தேவனை உயர்த்துகிறான். தேவனை துதிப்பதற்கு அடையாளம் அதை தான் பார்த்துக்கிட்டு வரோம். கவனிக்கிறீங்களா? செய்தியிலேருந்து வெளியில் போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புலம்பாதீங்க. புலம்பல் நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் புலம்பல் ஆனந்த களிப்பா மாற்றுவார். நெருக்கடி வருதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் நெருக்கடி அவர் மாற்றுவார். அல்லேலூயா. உபத்திரம் வருதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் உபத்திரவத்தை அவர் மாற்றுவார். எல்லா நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அதான் சொன்னேன், நம்ம இருதயம் நன்மையை மறந்து போகும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரே ஒரு வசனம் மட்டும் ஆதாரம் சொல்லிட்டு அடுத்த 2வது குறிப்புக்கு நான் வேகமாக போக விரும்புகிறேன். சங்கீதம் 103. எல்லாருமே இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் எல்லாரும் கவனித்து பார்க்கலாம். சங்கீதம் 103ல் 1-2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன போட்டிருக்கு? என்ன சொல்றான் கடைசியில்? தன் ஆத்துமாவை பார்த்து மறந்து போற இருதயம் அவனுக்கு தெரியும். அதனால தான் தன் ஆத்துமாவை, தன் இருதயத்தை பார்த்து அவன் கட்டளையிடுறான். அவன் கவனிக்கிறீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? மறந்து போகிற மனசு. நம்ம எல்லாத்தையும் நன்றிகளை மறந்து போகிறவங்க, தேவன் செய்ததை மறந்து போகக்கூடியவர்கள். அதனால தான் அந்த நன்றி உணர்வு உள்ளவங்களை தான் அதிகமாக ஆண்டவர் நேசிப்பார். அவங்க இருதயம் தான் பொதுவாகவே நல்ல இருதயமாக இருக்கும்.
அதான் உதாரணத்துக்கு கூட சொல்லிடுவான், டே இந்த நாய்க்கு இருக்கிற நன்றி கூட மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஹலோ, அந்த நன்றி அப்படின்ற இருதயம் யாருக்கு அந்த உணர்வு இருக்கா, இருதயம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள ஆண்டவர் ரொம்ப நேசிப்பார், அவங்கள அதிகமாக அவங்களோட தான் வாசம் பண்ணுவார். அது நல்ல இருதயம் பொதுவாகவே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போது இங்கே நம்ம கவனிக்கிறோம், தாவீது ஆடு மேய்க்கிறவன், சாதாரண நிலையிலிருந்து நான் வந்தவன். அப்போது இதை நீ ராஜாவாயிட்டார். இப்போ நீ எங்கிருந்து வந்தேன்றதை மறந்துடாத. எங்கிருந்து வந்தோன்றதை நம்ம ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன உயர்வு வரலாம், என்ன நிலைமைகளும் வாழ்க்கையில் வரலாம், ஆனால் நீ எங்கிருந்து வந்தேன்றதை நினைத்து நினைத்து அதை இருதயம் மறந்துடக்கூடாதுன்னு கட்டளையிடுறான். அவர் செய்த நன்மைகளை நம்ம இது என்ன பண்ணிடுறோம், வீட்டுக்கு போகிற ஜெபம் ஆக்கிட்டோம். சபைக்கு வரும்போது இது வீட்டுக்கு போகிற ப்ரேயர். என்னது கடைசி ப்ரேயர் இதுதான். என்னது, அப்பா ஐயா வீட்டுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவார், முடிச்சுட்டாருப்பா. சோத்திரம், ஒரு அழிய சொல்லுங்க. இப்போ சொன்னால் கூட உங்களுக்கு எனக்கு பயம் வருது. திடீர்னு எழுந்திரிச்சு போயிட்டீங்கன்னா ஒரு ஆள் எழுந்திரிச்சு போயிட்டார் இப்போவே. சோத்திரம், ஹல்லேலூயா. அவர்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முழு ஆராதனையில் உட்காரதுனா மட்டும் கூப்பிட்டு வாங்க சபைக்கு, இல்லாட்டி கூட்டிகிட்டு வரக்கூடாது. அவரால் சபைக்கு இடரல், ஒழுங்கு கிடையாது. இது இனிமேல் இந்த மாதிரி செய்கிறதா தான் அவர் வரவேணான்னு சொல்லிவிடுங்க. சொல்கிறது புரியுங்களா சார்? ஆமாம், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏதோ ஒரு முறை, ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ஒரு வேலைன்னா பரவாயில்ல, இதே வேலையாக வர்றது உட்கார்றது எழுந்து போகிறதுமா இருக்கிறாரு, அது செய்யக்கூடாது. சபையில் ஒழுங்கு கிடையாது, சரிங்களா? அது செய்யக்கூடாது, சொல்லிடணும். கவனிங்க. அப்போது பயமாக இருக்குது. என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அப்படின்னா என்ன ஆயிரும்? ஐயோ முடிச்சிட்டார் ஐயா, இன்னும் செய்தியாக முடியல போல் அப்படின்னு, காணிக்கையில் எடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? அப்படியா? அப்போ எதுக்கு இது சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா, வெளியில் போய் நீ அவரை மறக்காமல் துதிச்சுட்டேன்னு ஆத்மாவுக்கு சொல்லிட்டு போகிறோமா? இன்னைக்கு வாயளவில் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் உணர்ந்து சொன்னதை புஸ்தகத்தில் ஆண்டவர் வேத புத்தகத்தை எழுதி வச்சுட்டார். இப்போ கூட சில பேர் நல்லா சவகாசமாக தூங்கிட்டே தான் கேட்குறாங்க. என்ன செய்துன்னு இப்போ கூப்பிட்டு கேட்டால் ஒன்றுமே தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிஸ்டர், அல்லேலூயா, ஃபுல்லாக தூக்கம்தான். நல்லா ஏசி வேற ஜம்முன்னு இருக்குது, ரெகுலர் தூக்கம்தான். சண்டே தூங்குறாங்க. அதை மாற்றிக்கொள்வது நல்லது. இது நல்லதில்லை. வசனத்தை கேட்க வேண்டும். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. வசனத்துக்கு நடுங்கிறவர்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். சரி, கர்த்தர் நல்லவர். கவனிங்க, களைப்புகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், ஆனால் உங்களை தேவ வசனத்தை கேட்கறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும். இப்போ சொல்லுவேன், என்னை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வராது அப்படின்னு சொல்லுவேன். கவனிக்க தவறுறதுனால தான் பிரச்சனை. என்ன பேசுகிறாருன்னு வசனத்துக்குள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் தானாக ஓடி போயிடும். அப்போ அதான் ஆத்துமாவுக்கு சொல்கிறான், மறந்து போகிற மனங்க அவர் செய்த, சத்தமாக சொல்லுங்க, அவர் செய்த நன்மைகளை மறந்துடாத. நாடு மேய்ச்சிட்டு இருந்தவன் ராஜாவாயிட்டன்றதை மறந்துடாத, ஆடு மேய்ச்சதை மறந்துடாதேன்றான். சோத்திரம், நல்லா சத்தமாக சொல்லுங்க. நான் என் லைஃப்பில், என் வாழ்க்கையில் தேவன் செய்த எதையுமே அதான் அப்பப்போ சொல்லிட்டே வருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஊர்லேருந்து அதான் சொல்கிறேன், ஊரில் பஞ்சம் பிழைக்கிறதுக்காகவும் வேலை வெட்டி இல்லாமல் சூழ்நிலை சரியில்லாமல் வரல. நல்லா வாழ்ந்து வசதியாக வாழ்ந்து நல்லா இருந்து வீடு வாசல் வச்சு நல்ல 10, 30, 50 பேரை வச்சு வேலை வச்சு வாங்கி நல்ல ஓனராக இருந்து நல்ல கம்பெனி வச்சு நடத்துனவங்க தான். அத்தனை இழந்து இங்கே வந்தோம். அல்லேலூயா. நான் அதை பெருசுப்படுத்துறது இல்லை, நான் இங்கே வரும்போது எப்படி வந்தேன் அப்படின்றத எப்போவுமே நினச்சி ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டே இருப்பேன். அதுதான் கர்த்தர் இந்த இடத்து வரைக்கும் நிறுத்தியிருக்கிறார். இன்னும் கொண்டு போக வேண்டியது நிறையா இருக்குது, ஆனால் நான் வந்ததை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யார் என்ன நினச்சாலும் எங்கே போனாலும் அதை சொல்கிறேன். இப்போ ரூபன்ட்ட சொல்லி வச்சுருக்கிறேன், எங்கே போனாலும் சாட்சி சொல்லு. அவன் அந்த என் சாட்சி தான் சொல்லிட்டு இருக்கிறான். போகிற இடம்லாம் சொல்லுங்கன்றாங்களா, இன்னொரு இடத்துல சொல்லுங்கன்ட்டு அவனை எல்லா இடத்துக்கும் இப்போ போகிற இடம், ஊழியம் போகிற இடம்லாம் சாட்சி சொல்கிற எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அவனை செய்தியும் கொடுக்குறான், சாட்சியும் கொடுக்குறான். சாட்சி அவனுக்கு என்ன இருக்குது? என் லைஃப் தான் அவனுக்கு சாட்சி. சோத்திரம், அல்லேலூயா. அதை தான் சொல்கிறான் அவன். எங்கள் அப்பா இப்படிலாம் இருந்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறார். இன்றைக்கி அதன் மூலமாக நானும் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறேன். அவ்வளோதான். ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். நீ எப்படி இருந்த, உன் மன ஆரம்பத்தில் என் நிலை என்ன, என் சூழ்நிலை என்ன, குடும்ப காரியம் என்ன, ஆண்டவரே இன்றைக்கி என் நிலைமை மாற்றி கர்த்தர் இரக்கமாக என்னை ரட்சித்து நடத்திட்டு வரீங்களே, அதை நினச்சா தானாக நன்றி வந்துடும். ஸ்தோத்திரம்பா, இவ்வளோ செஞ்சவர் இந்த பிரச்சனையை மாற்றிட மாட்டீங்களா, இந்த சூழ்நிலையை மாற்றிட மாட்டீங்களா, இந்த நெருக்கத்தை மாற்றிட மாட்டீங்களா, இந்த உபத்திரவத்தை மாற்றிட மாட்டீங்களான்னு ஆட்டோமேட்டிக்காக ஸ்தோத்திரம் நமக்கு வந்துடும். கையை தட்டி நல்லா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க பாப்போம். ஆமென். ரெண்டாவது குறிப்புக்கு நான் கடந்து போகிறேன். அடுத்து எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆமென். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தாழ்விலே நம்மை நினைத்தார். எப்படி நினைத்தார் ஆண்டவர்? தாழ்விலே நினைத்தார். சங்கீதம் 136 23 வாசிங்க. சங்கீதம் 136 23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி நினைத்தார் நம்மளை? தாழ்வில்னா நம்மளை ரட்சித்ததை, முதல்ல அவர் செய்த நன்மைகளை, வாழ்க்கையில் உபகாரங்கள், காப்பாற்றியிருப்பார், விடுதலை தந்திருப்பார், ஆசீர்வதிச்சிருப்பார், சுகம் கொடுத்திருப்பார், நெருக்கத்திலிருந்து மாற்றிருப்பார். இதெல்லாம் நினச்சி துதிக்கணும். தாழ்வில் அப்படின்றதே பாதாளம் அப்படின்னு அடிப்படையாக கொடுக்கு. ரொம்ப டவுனான இடம் இல்லையா? உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அப்படின்றார்ல. மரியாள் சொல்லுகிறார், கிறிஸ்து தன்னுடைய வயிற்றில் அவள் கற்பந்தரிக்கப்படும் போது அவள் சொல்லுகிறார், ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு அடையாளம் இல்லையா? கவனிக்கிறீங்களாமா? இங்கே அதான் ரட்சிப்பு அடையாளம். அவள் சொல்கிறார், தாழ்வில் அடிமையை கண்ணோக்கி பார்த்தீரே. சொல்லுங்களேங்க, புரியுதா தம்பிகளா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஆமாம், தாழ்வில் நினைத்தார் நம்மை. என்ன நினைத்தாரே சொல்றது விளங்குதாங்க? எவ்வளவோ பேர் இருக்கும்போது, எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவன் என்னை நினைத்தாரே. உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கலாங்க, ஆனால் கர்த்தர் உன்னை இன்னைக்கு ரட்சித்திருக்கிறார்ல, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்ல. அதை நீ மேன்மைப்படுத்தி பேசு, அதை நீ உயர்த்தி பேசு, அதை நினைத்து துதி கர்த்தரை. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? பணம் காசியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இல்லைங்க, ரட்சிப்பு அதை விட கோடிக்கு சமங்க. எத்தனை கோடிகள் வந்து வச்சாலும் நம்ம கொடுத்த ரட்சிப்புக்கு ஈடாகுமாங்க? ஒரு ஆள் வந்து இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வந்துட்டார் அப்படின்னா, ஆண்டவரே சொத்தெல்லாம் உங்கள் பாதத்தில் வச்சிட்றேன், என்னை ரட்சிங்கன்னா ரட்சிச்சிருவாரா? முடியாது, ரட்சிப்பு இல்லை. சொல்றது விளங்குதாங்க? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. உன்னை என்னை தாழ்வில் நினைத்தாரு. ஹல்லேலூயா. அதை நினைத்து துதிங்க, கர்த்தர் தானா உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். மேலே கொண்டு போய் தாழ்விலிருந்து நினைச்சதை நீ நினைச்சு துதிக்கவே கர்த்தர் உன்னை உயரத்துக்கு, கோபுரத்துக்கு கொண்டு போவார். அதுதான் அன்னாள் சொல்லுகிறார். அன்னாள் சொல்லும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் வேகமாக எடுத்து வாசிங்க பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்தில் 7 10 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் எல்லாரும் முக்கியமான வசனம், அந்த வசனத்தை கவனிங்க. 7 10 வரைக்கும். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. அவர் என்ன பண்றாரா? தரித்திரம் அடைய செய்வாராம், ஐஸ்வர்யமும் அடைய பண்ணுவாராம். அவர் தாழ்த்துகிறவரும், அவரே தாழ்த்துகிறவர், உயர்த்துகிறவருமானவர். ஆமா, அவர் நினைச்சா ஒருத்தரை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாரு, ஒருத்தரை நினைச்சா ஒண்ணு இல்லாதவனை கோபுரத்துக்கு கொண்டு வந்துடுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்து, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். என்ன பண்றாரு? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதகங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வனாந்திரத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாளாம். தாழ்வில் இருக்கிற நம்மை உயரத்துக்கு கொண்டு போக என் தேவனால முடியும்னு சொல்லி கர்த்தரை துதிச்சாலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த உணர்வு, நம்ம அந்த தாழ்விலே நம்மை நினைத்தவரை, தாழ்விலே நம்மை நினைவு கூர்ந்தவரை, தாழ்வில் இருக்கும்போது நம்மை ரட்சித்தவரை, அப்படின்னா பாவத்தில் இருக்கும்போது, விக்கிரகத்தில் இருக்கும்போது, ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது, ஸ்தோத்திரம், நம்மளை ரட்சித்த தேவனை, நம்மை நினைத்த தேவனை என்ன செய்கிறோம்? நினைத்து நம்ம துதிக்கிற இருதயம் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த வார்த்தை அடிக்க ஒரு தரம் உங்கள் வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும். தாழ்வில் என்னை நினைத்தீரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அதனால் அதான் சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி தேவனை, ஏன்னா அவள் தாழ்வை நெருக்கப்பட்டான், அற்பமாக எண்ணப்பட்டான், கீழ்த்தரமாக எண்ணப்பட்டான், தள்ளப்பட்ட ஒரு நிலையாக இருந்தது. ஸ்தோத்திரம். அவளுக்கு பிள்ளை இருக்கு, மற்றவர்கள் உயர்வாக இருக்கிறாங்க, தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. இவள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு அவள் வாழ்க்கையில் அவமானங்கள், வெட்கங்கள்,
கண்ணீரான வாழ்க்கை இல்லையா, அவமான சொற்கள் வேற வேற இதில், பழி சொற்கள், நிறைய காரியங்கள் அவள் சகிக்க முடியாமல் இருந்தவளுடைய வாழ்க்கையில் அந்த ஆனந்த பாக்கியம் நடந்துருச்சு, அந்த மகிழ்ச்சி நடந்தது பாருங்க. அந்த சந்தோஷத்தின் வெளிச்சம்தான் அவள் தேவ சமூகத்தில் வந்து சாமுவேலை தேவ பாதத்தில் வச்சுட்டு துதிக்கிறா. ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான்ப்பா புழுதி எடுக்கிறவனை தூக்கி, தூசி இருக்கிறவனை தூக்கி கோபுரத்தில் உட்கார வைக்கிற தேவன் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கிறான். யார் உன்னை அவமானமாக பேசட்டும், யார் உன்னை அற்பமாக எண்ணட்டும், யார் உன்னை மட்டமாக நினைக்கட்டும், நீ நினைக்க சொல்லு, அதான் உனக்கு உயர்வே. யாராவது நினைக்கிறான்னா கொஞ்சம் சந்தோஷப்படு, ரொம்ப உயர்த்தி பேசுகிறான்னா பயப்படு. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அதுதான் நமக்கு சந்தோஷத்தை தரும். ஆனால் அது நமக்கு உயர்வை தராது. யாராவது உயர்த்தி பேசுகிறான் பாரு, அது உயர்வை தராது. 4 பேர் எப்போ ஒரு மாதிரி நம்மளை நல்லா இருக்கணும், ஆனால் வாழ்க்கை தப்பாக இருந்து பேசுனான்னா சந்தோஷப்படக்கூடாது. நீ தான் தப்பாக இருக்கிற, மனம் திருமணம் இருக்கு, அது வேற இது வேற. விளங்குச்சா? ஹலோ, விளங்குச்சா உங்களுக்கு? தப்பாக இருந்து ஒரு 4 பேர் திட்டினானா ஆமாம் தப்பு இருக்குன்னு மனம் திரும்பணும். உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, 4 பேர் இல்லாத வச்சோ, உங்கள்கிட்ட இருக்கிற குறைவுகளை வச்சோ, இல்லை உனக்கு திறமை இல்லை, உனக்கு அவ்வளவு திறமையோ ஒரு முன்னேறதுக்கு தாளந்தோ இல்லாத போது என்னடா இப்படி மந்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு சில பேர் திட்டுறது உண்டு. வாழ்க்கையில் உண்மையாக உனக்கு கிடைச்ச வேலை செய்கிற, சம்பாதிக்கிற, உன்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பல சூழ்நிலைகளிலே உன்னை அற்பமாக உறவுகளோ, சொந்தங்களோ, வேலை செய்கிற இடத்துலையோ, நட்பு வட்டாரங்களையோ உங்களை அப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார், உங்கள் தலையை நிமிர பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இல்லையா? நான் ஊழியத்துக்கு வந்தப்போ, அதுக்கு முன்னாடி பெரிய அனுபவம் எனக்கு அப்படி இல்லை. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்தபோது, ஏன்னா நான் மறைஞ்சு ஆண்டவர் சமூகத்தில் மறைந்திருந்து உருவாக்கப்பட்டவன். 4 பேரை போல் வெளியங்கரமாக ஊழியம் செஞ்சு 10 பேரோட சேர்ந்து சுற்றி சபை மக்களோட அப்படி நான் ஊழியமே பண்ணலை. நான் எந்த நேரம் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணி பைபிள் படித்து அந்த ரங்கத்தில் உருவானவன். இது யாருக்கு தெரியாது. ஆண்டவர் நடத்தினதுனால திடீர்னு சபையோடு வந்து ஒரு முறை நான் ஐக்கியப்பட்டு எல்லோரும் வந்து ஆண்டவர் பேசினார், ஊழியத்துக்கு வந்துட்டேன். ரொம்ப ஐக்கியப்படவே இல்லை சபையோடு, நான் பெரிய ஐக்கியமே கிடையாது. சபைக்கு வருவேன் போவோம், அப்படி ஒரு நிலைமையில தான் வச்சுருந்தேன். அந்த ரங்கத்தில் நல்லா தேடுவேன், வேலை செய்வேன், அந்த ரங்கத்தில் தேடுவேன், சபை காரியத்துக்கு வந்து போவாங்க. ஆனால் திடீர்னு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தோடனே இவர் என்ன ஊழியத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே, ஏன்னா அதுக்கு முன்னாடி முதலைகள்லாம் ரொம்ப வருஷமாக உள்ளே இருக்கிறாங்க, எல்லாருமே என்னை அற்பமாக தான் பார்த்தாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு நல்லாவே தெரியும். சில பேர் பைபிளை வச்சுட்டு கேள்வி கேட்கறது, என்னத்துக்கு ஊழியத்துக்கு போய் என்ன அப்படி இப்படி நிறைய கேள்வி கேட்பாங்க. அவங்களெல்லாம் இன்னைக்கு வியர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் ஊழியத்தின் பாதை. அவங்களாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. கர்த்தர் ஊழியத்தின் பாதையில் நடத்தி வருகிறார். சொல்கிறது விளங்குதாங்க? அப்போது 4 பேர் நம்மளை அற்பமாக பார்க்குறாங்கனாவே நல்லது. உனக்கு உயர்வு வருதுன்னு வச்சுக்கோ. சொந்தக்காரெல்லாம் ஒரு டைப்பாக பார்க்குறானா? ஒரு அல்லையிலே சொல்லுங்கள், யார் பார்க்குறா? நீயா போய் ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணாத, பன்னீர் என்ன சொல்லுவாங்க, கஞ்சி குடித்தாலும் பாயாசம் குடித்த மாதிரி காட்டாத. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், என் வீட்டில் கஞ்சி தான் இருந்தால் அதான் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லு. கையை உயர்த்தி நல்லா தான் சொல்லுங்கள். அவன் எப்படியோ சொந்த பந்தம் பார்த்துட்டு போட்டோம், உறவுகள் பார்த்துட்டு போட்டோம், அவர்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு நாள் ஒரு உயர்வு இருக்கிறது. நீ அவரை மட்டும் மகிமைப்படுத்திட்டு போயிட்டே இரு, அவர்களுக்கு முன்பாக ஒரு நாள் உன் தலை உயர்த்துவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீ கர்த்தரை பார், தாழ்வில் நினைத்தவரை துதி, தாழ்வில் நினைத்தவரை மகிமைப்படுத்து. நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? நினைவு வருதாங்க. இங்கே நல்லா கவனிங்க, ஏதோ பிரசங்கமாக கேட்டு போகாதீங்க. எதுக்கு ஆண்டவர் பேசுகிறார்? துதிக்க ஆரம்பிங்கன்றார் ஆண்டவர். துதி இல்லாமல் இருக்கு உங்கள்கிட்ட, துதிக்க ஆரம்பிங்க. என்ன தேவனை மகிமைப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் எல்லா மகிமையான காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். 3வது காரியம் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன், எடுத்து வாசிப்போம். அவரே கர்த்தர் என்று, அவரே தேவன் என்று நினைத்து துதிக்கணும். துதி அப்புறம் என்ன வரணும்? ஃபஸ்ட்டு எதனால் துதி வருது? நன்மை நினைச்சு ஒரு பக்கம் துதிக்கிறோம். 2வது தாழ்வில், அப்படின்னா நம்மளை ரட்சித்ததை நினைச்சு, நம்ம ஆரம்பத்தில் இருந்த சூழ்நிலைகளை நினைச்சு, இல்லையா, தாழ் நிலையில் நம்மை ரட்சித்தார். ரட்சிப்பு, அது வந்து ரட்சிப்புக்கு அடையாளமாக தான் நான் 2வது சொல்லலாம். அதை நினைச்சா தான் சொல்கிறார்ல, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு உண்மை தொழுது கொள்ளுவேன் நான். அப்போது அது மாதிரி நினச்சி நம்ம துதிக்கணும். 3வது என்ன முக்கியமாக, எதையுமே நினைக்க தேவையில்லை. எதை நினச்சி துதிக்கலாம்? அவர் தேவன், அதனால் அவரை நான் துதிப்பேன். சொல்லுங்கள், அவர் தான் அதான் சொல்ல, அவர் தான் துதிக்கு பாத்திரர். சொல்லுங்கள், யார் மட்டும் பாத்திரர்? இயேசு மாத்திரமே துதிக்கு பாத்திரா இருக்கிறார்.
அதனால நம்ம அவரை துதிக்கணும் கண்டிப்பா. அதுக்குதான் உன்னை ஏற்படுத்தினார். அவர் தாங்க துதிக்கு பாத்திர. அதனால காலைதோறும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மாலைதோறும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, காலையும் மாலையும் கர்த்தரை உயர்த்துங்க, தேவனை ஆராதி. அவரே தேவன் என்பதற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 38-40 வரைக்கும் வாசிங்க பாப்பா வேகமா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து கடைசியாக கழுதை பவனில வரும்போது சீசர்களும் சுற்றியிருந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அல்லேலூயா பாடி ஓசன்னா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தி துதிக்கிறார்கள். இதை பார்த்த பரிசேயருக்கும் சரிசேயருக்கு என்ன வந்துச்சு? ரொம்ப வைத்தெரிச்சலாகி உங்களை எப்படி துதிக்கலாம் அவங்க, ஏன்னா அவங்க தான் கிறிஸ்து, இவர் தான் தேவன், அவங்க துதிக்கிறாங்க. ஹலோ, விளங்குதாங்க எல்லாருக்கும்? பின்னாடி இருக்கிற வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் தேவன் என்று துதிக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எப்படி துதிக்க சொல்லலாம் இவரை அப்படின்னு இயேசுகிட்டே வந்து சொல்கிறாங்க. இவன் அதட்டி பார்த்துருப்பான் போல, கேட்கல. அதனால் அவங்க இயேசுகிட்டே போகிறாங்க. இவர் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அதட்டுங்க, துதிக்க வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. இயேசு சொல்கிறாரு, இவர்கள் துதிக்கலைண்ணா. கவனிக்கிறீங்களாம்மா? செய்தி கவனிக்கிறீங்களாம்மா? ஹலோ, உங்களை தான் கையை வைத்து சொல்லுங்கம்மா. அப்போ அந்த செய்தியை கவனிங்க. பிரைஸ் எல்லாம். இவர்கள் துதிக்கலைன்னா யார் துதிப்பா? இந்த கல்லுகள்லாம் துதிக்கும். கல்லுகளை பார்த்து சொல்றார், இந்த கல்லுகள் துதிக்குமா? தேவன் கல்லுகளையும் துதிக்க வைக்க வல்லவராயிருக்கிறார். இந்த கல்லுகளாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கொண்டு வரவும் வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர். ஆனால் உங்களை என்னை துதிக்க வச்சிருக்கிறார். அவர் கர்த்தரே தேவன் என்று அவர்கள் அறிந்து துதித்தார்கள். அப்போ தேவனை துதிக்கணும், அவரே தேவன் என்பதற்காக. அடுத்து சங்கீத புஸ்தகம் 118 28 29 வாசனம் வேகம் வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 118. நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தம்பி முன்னாடி வசனம் போட, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே சொல்லுங்களேங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. நீர் என் தேவன், நான் உங்களை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உங்களை உயர்த்துவேன். கையை தட்டி சொல்லலாமே. அவர் தாங்க தேவன், அவர் தான் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வரும்போது என்ன சொன்னாங்க? கர்த்தாவே, தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னா, தேவர்கள் தெய்வங்கள் அநேகம் உண்டு. தெய்வங்கள்னு சொல்லுகிற அநேக தேவனும் தேவர்களும் அநேகம் உண்டு. ஹலோ, கவனிக்கணும் நல்லா அந்த வசனத்தை. எல்லாம் எவ்வளோ போதில் பார்க்குறீங்க, எல்லாம் செய்கிறத பார்க்குறீங்க. உண்டு, நிறையா உண்டு. ஆனால் உமக்கு ஒப்பானவர் யார்? உங்களுக்கு நிகரானவர் யாருமே இல்லை. நல்லா தாங்க விளங்குதாங்க. கர்த்தாவே, உமக்கு நிகரானவர் இல்லை, நீர் மாத்திரமே அற்புதங்களை செய்கிறவர் என்று சொன்னார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஏன்னா தேவன் எகிப்தில் அவர்கள் வணங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த தெய்வங்களின் மேல் தான் நீதியை சரி கட்டினாராம். அப்போ அவங்க நம்பி இருந்த தெய்வங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வன் எங்களை தப்புவித்தீர் அப்படின்றதுனால தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன செய்தாங்க? நீரே தேவன். இந்த மாத வாக்கு தத்தத்தில் கூட முதல் குறிப்பு அதுதான். எதனால ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பார்னா, நம்ம ஆராதிக்கிறதுனால கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். எத்தனை பேர் செய்தி ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. மாத வாக்கு தத்த செய்தியா அதுதான். என்னது? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமாம், நீ ஆராதிக்கும் போதே, நிறைய துதிக்கும் போதே அநேக விஷயங்கள் நீ தப்புவிக்கப்படுவேன், நிறைய விஷயங்களில் காப்பாற்றப்படுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது துதிச்சே தன் வாழ்க்கையில் முன்னேறினவன், துதிச்சே சத்துருக்கள் மேலே ஜெயம் எடுத்தவன்.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம சபை ஃபாதர் தந்தை பெர்க்மான் ஐயா நம்ம ஐக்கியத்தை சார்ந்தவர் துதி வீரர் தான். அவர் ஒரு ஆராதனை வீரர் தான். துதி மட்டும்தான் ஒரு வாயில் இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம சபை, நம்ம ஜனங்கள், நீங்கள் உங்கள் லைஃப்பில் அதிகமாக கத்தரை துதிங்க. என் துதிக்கு பாத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. மூன்றாவது அடுத்த ஒரு வசனம் 63:1 வாசிங்க, ஜெபிப்போம். பிரைஸ் காட். தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அவ்வளோதான். எப்படி இதை செய்யணும் எல்லாரும்? அவர் நம் தேவனாக இருந்தால் என்ன செய்யணும்? அதிகாலமே எழுந்து ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவரை தேடுவேன், துதிப்பேன். ஆய திறந்து சொல்லுங்க. எத்தனை பேர் அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுறீங்க? எழுந்த உடனே முதல் பல்லு விளக்கி மூஞ்சி கழுவி கத்தர் பார்த்துக்கு போகிறவங்க எத்தனை பேர்? இன்னைக்கும் நீங்கள் துதிக்காமல் இருக்கிறவங்க எத்தனை பேர்? எவ்வளோ குடும்பங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற அட்வைஸ், ஆனால் செய்ய மாட்டேறீங்க. ஆனால் அதனுடைய பாதிப்பு இப்போ தெரியாதவங்களுக்கு பின்னாடி தெரியும். ஆனால் இப்போ துதிச்சிங்கன்னா காப்பாற்றப்படுவீங்க. துதிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. கவனிக்கிறீங்களாம்மா? என்ன துதிச்சிங்கன்னா காப்பாற்றப்படுவீங்க. எவ்வளோ மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்குறாருங்க. ஏன் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் இந்த துதிக்காத ஆளுக, ஜெபம் பண்ணாத ஆளுக ஒரு 1/2 மணி நேரமாவது முன்னாடி நீ எழுந்து தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாகி போய் கொஞ்ச நேரம் உட்காந்து கத்தரை நீ துதிக்கக்கூடாதா? நீர் என் தேவன், என்ன செய்வேன்? அதிகாலமே உம்மை தேடுவேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் நம் தேவனானால் எப்படி தேடணும்? அதிகாலம். அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமாக சொல்லுங்க. நன்மைகளை நினைத்து துதிங்க. நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தாழ்வில் நினைச்சதை துதிங்க, உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அவர் தேவன் என்பதற்காக துதி. உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்துகிட்டே இருப்பார். இந்த 3 குறிப்புகளையும் குறித்து வச்சுக்கிறங்க, நடக்கும். என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு நன்மைகளை நினைச்சு துதி. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? சத்தமாக சொல்ல, என்ன நடந்துகிட்டே இருக்கும்? நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து தாழ்வில் நினைச்சதை நினைச்சு கீழே இருந்து தாழ்வில் நினைச்சு அதை நினைச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையில் என்ன வந்துக்கிட்டே இருக்கும்? உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அவர் தேவன் என்பதற்காக துதி. அதான் சொன்னா, கர்த்தாவே தேவருள் உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்வதிலே உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் தேவன் என்பதற்காக, அவரே கர்த்தர் என்பதற்காக நீ அவரை துதிக்க துதிக்க உன் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே வருவார். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு 10 நிமிடம் நல்ல ஜெபம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? துதிச்சு ஜெபிக்க போகிறோம்.